அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சோடு கிழத்தல். குறள் எண் 1248. பரிந்தவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதை என் நெஞ்சு. என்னிடம் காதல் கொண்டவர் எனக்கு அன்பு காட்டுவதில்லை என்று நீ ஏங்கி பிரிந்து சென்ற என் தலைவர் பின்னாலேயே செல்கிறாயே பைத்தியக்கார மனமே. What a foolish mind you are. You are going after my lover who had left me thinking that he would show love to me. You are going after my lover who had left me thinking that he would show love to me. என் துழிப்பா, அன்பில்லா கணவன் பின் செல்லும் முட்டாள் உள்ளம் பிரிந்த அவரின் அன்பின்மை உள்ளி. அன்பில்லா கணவன் பின் செல்லும் முட்டாள் உள்ளம் பிரிந்த அவரின் அன்பின்மை உள்ளி. இந்த அந்நியன்னு விக்ரம் நடித்த ஒரு படம் வந்தது. அதுல அம்பியாவும் இருப்பாரு, ரெமோவாவும் இருப்பாரு, அமைதியாகவும் இருப்பாரு, கோபக்காரனாகவும் இருப்பாரு. அப்படி இரண்டு விதமான ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு அந்த படத்தில் அவர் நடிப்பார். அந்த மாதிரி இந்த குரல்ல தலைவிகளுடைய நெஞ்சம் தலைவனை இரண்டு வேடங்களில் பார்க்கிறது. அதாவது எம்ஜிஆர் படத்துல அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு வேடத்துக்கு எப்படி வித்தியாசம் காட்டுவாங்கன்னா, ஒரு சின்ன மறு ஒருத்தனுக்கு இருக்குன்னு ஒருத்தனுக்கு இருக்காரு. அதை வச்சுக்கிட்டு அவன் இவன் பிரிச்சுப்பாங்க. நாங்க என்னுடைய நண்பர்கள் ஒரு ரெட்டையர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லும் போது நான் சொல்லுவேன், உங்களை பிரிச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருங்க, ஒரு மறுவாவது ஒட்டிக்க, அப்ப இந்த மறு ஒட்டி இருக்கிறது அவரு, இன்னொருத்தர் இவருன்னு நாங்க பிரிச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு நகைச்சுவையா சொல்லுவோம். அந்த மாதிரி தலைவி தன்னுடைய தலைவனை இருவராக பார்க்கிறாள். ரெண்டாக தெரிகிறது அவள் கண்களுக்கு. ஒரு உருவம் ரெண்டா தெரிஞ்சதுன்னா என்ன காரணம்னா, கண்ணுல ஒரு தசை வேலை செய்யலன்னு அர்த்தம். குறிப்பா சர்க்கரை நோயாளிகளுக்கு, மூளையில் ஏதாவது கட்டி வந்தவங்களுக்கு இந்த மாதிரி இரட்டையாக தெரியும். ஆனால் சிக்ஸ்த் நர்வ் என்ற ஒரு ஆறாவது நரம்பு கண் தசையை அசைக்கும் நரம்பு செயலிழந்து போகும். அதனால் ஒரு கண் கோணையா போயிடும், ஒரு கண் நேரா இருக்கும், பார்க்கறதா ரெட்டையா தெரியும். தலைவிக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வரல, சர்க்கரை வியாதி இல்ல, மூளையில கட்டி இல்ல. இருந்தாலும் அவளுடைய நெஞ்சில பெரிய பாரம் இருக்கு. அதனால அவளுக்கு தலைவன் இரண்டாக தெரிகிறான். எப்படி இரண்டு? ஒருவன் வெளிநாட்டில் இருந்து கொண்டு என்னிடம் பரிவு காட்டாமல் அன்பு இல்லாமல் இருக்கிறான், அவனே அந்த நெஞ்சு சேர்த்து திட்டுது. இன்னொருத்தன் பிரிஞ்சு போயிட்டான், பிரிஞ்சு போனவன பின்னாடி இந்த நெஞ்சு போயிட்டு இருக்குது. பரிவு காட்டாத ஒருவனிடம் இந்த நெஞ்சு திட்டிட்டு இருக்குது, பிரிந்து போன ஒருத்தனிடம் இந்த நெஞ்சு பின்னாடி போய் கெஞ்சிக்கிட்டு இருக்குது. ரெண்டு ஒருத்தன் தான், பரிவு காட்டாம வெளிநாட்டில் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா நெஞ்சு ரெண்டு விதமான வேலையை செய்யுது. ஒன்னு கொஞ்சுது, அதாவது கெஞ்சுது, இன்னொன்னு மிஞ்சுது அல்லது திட்டுது அப்படின்னு தலைவி தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்றான். இப்படி பண்ணா நீ பைத்தியக்காரன் தானே நெஞ்சு, ஒன்னா இருந்தா பரவாயில்ல, நீ ரெண்டு பண்ற அப்படின்னா நீ பைத்தியக்காரன் தானே நெஞ்சு அப்படின்னு தலைவி நெஞ்சை பார்த்து சொல்றான். இதுக்கு கவிப்பேரரசு என்ன உரை கொடுத்திருக்காரு? உனக்கு தெரியும், பிரிந்து சென்றவர் உனக்கு அருள் செய்ய மாட்டார் என்று. ஆனாலும் பிரிந்தவர் பின்னே ஏகத்தால் செல்கிறாய், என்னதான் பெறப்போகிறாயோ ஐயோ என் நெஞ்சே மனநெஞ்சே அப்படின்னு மனநெஞ்சை பார்த்து வைரமுத்துன்னு சொல்றார். இப்ப இதுக்கு ஒரு பாடலும் நான் தேடி பிடிச்சேன். விழிமேல் ஒரு விடி சேர்த்து பருவ கழை மேனியில் கை சேர்த்து கனி இதழுடன் இதழ் சேர்த்து வெண்ணிலவின் இரவுக்கு சுவை சேர்த்து சிலை ஒன்று தேரில் என்னை கொண்டு சென்றது, துணை தென்றல் ஆனது, யார் வந்தது அங்கே யார் வந்தது, மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, இசை ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது என்று வேதா என்ற ஒரு அற்புதமான இசையமைப்பாளர், தேவா அல்ல வேதா, எழுத்து திருப்பி போட்டா அதே மாதிரிதான் வரும். ஆனா தேவா மாதிரி தாங்க வேதாவும் இசையமைச்சிருப்பாரு. சில படங்கள்ல மிக நல்ல பாடல்கள் கொடுத்திருப்பாரு. அதுல ஒரு பாடல் கண்ணதாசன் எழுது, பல பாடல்கள் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அதுல ஒரு பாடல் இந்த நல்ல அற்புதமான பாடல், வல்லவனுக்கு வல்லவன் என்ற படத்துல. இதுல யாரு கதாநாயகர்ங்கிறதா அதுல சிறப்பு. அசோகன், எம்ஜிஆர் படத்துல வில்லனா வருவார் இல்லையா, அந்த அசோகன் தான் அதுல கதாநாயகனா எடுத்திருக்காரு. எப்படி அந்த குண்டா பின்னாடி ஒரு உச்சி குடிமை போட்டுக்கிட்டு தொப்பையை போட்டுக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு வருவார்ல வில்லனா அசோகன், அந்த அசோகன் அந்த காலத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு. நல்ல பாட்டு, முடிஞ்சா பாருங்க. மீண்டும் குரல். ஏன் இந்த பாட்டு இந்த குரலுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, மனசு மேல ஆடிட்டு இருக்குது காதல், மனசு போயிட்டு இருக்குது இசையை கேட்டு அப்படின்னு இந்த பாடல்ல கண்ணதாசன் சொல்லியிருப்பார்.
பரிந்தவர் நல்கார் என்று இயங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதையன் நெஞ்சு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினேத்திராலய வழிகிடமை சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வர்கள். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.